இது நம்மளோட முள்ளங்கியோட மைக்ரோகிரீன். ஸோ இந்த மைக்ரோகிரீன் பாருங்க எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது. கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா எந்த விதமான மோல்டும் இல்லாமல் இது வந்து நல்லாவே வந்து க்ரோ ஆயிருக்கு. ஸோ ஒரு மைக்ரோகிரீன் க்ரோ ஆகணும், பர்ஃபெக்டாக எல்லா சீட்ஸும் வந்து ப்ராப்பராக இதே மாதிரி க்ரோ ஆகணும், எந்த விதமான மோல்ஸும் உங்களுக்கு வரக்கூடாது, இந்த மாதிரி வந்து ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கணும் அப்படின்னா 5 விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணோம். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஈவன் லைட் வந்து கொடுக்கணும். ஸோ லைட் வந்து ப்ராப்பராக ஒரே மாதிரி நம்ம ட்ரே ஃபுல்லாக கிடைச்சதுன்னா மட்டும்தான் இந்த மாதிரி ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மைக்ரோகிரீன்ஸ் வந்து வளரும். ரெண்டாவதாக மீடியம். மீடியம் வந்து எல்லா இடத்துலையும் ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கா, அப்போனா மட்டும்தான் நமக்கு வந்து க்ரோத்தும் வந்து ஈவனாக இருக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கா, ஒரே இடத்துல க்ரௌடடாக இல்லாமல் இந்த மாதிரி ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சீட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட க்ரோத்தும் வந்து ஈவனாக இருக்கும். நாலாவது பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ளோ. நம்ம ட்ரே ஃபுல்லாக ப்ராப்பரான காற்று இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஈக்குவலாக வந்து நம்மளோட க்ரோத் இருக்கும். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி. நம்மளோட ரூமில் நம்மளோட ஹியூமிடிட்டி வந்து 50லேருந்து 70 இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு க்ரோத் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 5 ஃபேக்டர்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு ட்ரேவை உங்களாலையும் வளர்க்க முடியும்.